ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூர்யா மாரி சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம சூர்யா விட்டு தான் காமிக்கிறாங்க. அங்கே பார்த்தோன்னா சங்கரபாண்டி இங்கால மாறி எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. இவங்க நம்ம என்ன டெஸ்ட் வச்சாலும் அப்படியே அச்சு அசலாம் மாயா மாதிரி இருக்காங்க. கண்டிப்பாக தாராவா இருக்கவே முடியாது அப்படின்னு ஹாஸ்னி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா மாறி எப்பவுமே என் அக்கா முகத்துல வந்து ஒரு கம்பீரம் தெரியும், ஆனா இவங்க கண்ணுல வந்து ஒரு அமைதியும் ஒரு சாந்த ஸ்டூபமும் தான் தெரியுது. கண்டிப்பா இது என்னோட சிஸ்டரா இருக்க வாய்ப்பே இல்லை மாறி அப்படின்னு சங்கரபாண்டி சொன்னதும், சரிதா சித்தப்பா, நீங்க இத்தனை காலமா தாரா அத்தை கூட இருந்திருக்கீங்க, கண்டிப்பா அவங்கள பற்றி உங்களுக்கும் கூட தெரிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னதும், சரி மாறி என்னவோ பண்ணுங்க அப்படின்னுட்டு சங்கரபாண்டி போனதும் மாறி வந்து குழப்பமாவே இருந்துட்டு இருக்காங்க. உடனே பூங்குற்றமுக்கு ஃபோன் பண்றாங்க. சார், நான் கனவுல பார்த்த மாதிரியே அச்சு அசலா தாராத்த மாதிரியே இருக்காங்க, நீங்க வந்து உங்க பாசைகளை வந்து விசாரணை செய்யுங்க அப்படின்னது. சரி மாறி, நீங்க இவ்வளவு தூரம் சொல்றீங்க, கண்டிப்பா நான் வாரம் மாறி அப்படின்னு சொல்லிட்டு பூங்குன்றமும் செண்பகவல்லியம்மாவும் கிளம்பி நேரா நம்ம சூர்யா வீட்டுக்கு வராங்க. அப்படின்னு பார்த்து நம்ம தாராமா கிட்ட வந்து செண்பகவல்லியையும் இந்த பக்கம் பூங்குன்றத்தையும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம பூங்குன்றமும் வணக்கம்மா அப்படின்னு சொல்லி தாராவை பார்த்து செம அதிர்ச்சி ஆகிறாங்க. உங்ககிட்ட சில பல கேள்விகள் கேட்கணும் அப்படின்னதும் உடனே தாராவும் அந்த இடத்துல உட்காடுறாங்க. இங்க பாருங்கம்மா, நீங்க சின்ன வயசுல இருந்து ஆசிரமத்துல தான் இருந்தீங்களா? ஆமா, எத்தனை காலமா நீங்க ஆசிரமத்துல இருக்கீங்க அப்படின்னதும் தாராவும் அதுக்கு சரியா பதில் சொல்றாங்க. சரி, நீங்க என்ன வரைக்கும் படிச்சிருக்கீங்க அப்படின்னதும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம தாரா பதில் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி பூங்குன்றம் வந்து சில பல கேள்விகள் விடாம கேட்டுட்டே இருக்காங்க. தாராவும் சூப்பரா அந்த இடத்துல பதில் சொல்லி முடிச்சிடுறாங்க. இதை பார்த்து ஒட்டுமொத்த பேரும் அந்த இடத்துல செம அதிர்ச்சி ஆறாங்க. என்னடா இவங்க இவ்வளவு ஃபாஸ்டா வந்து எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லிட்டு இருக்காங்களே, அப்படின்னா கண்டிப்பா இவங்க தாராவா இருக்க வாய்ப்பே இல்லையே அப்படின்னு எல்லாரும் யோசிக்கிற அளவுக்கு தாரா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சரிப்பா, நான் உள்ள போறேன் அப்படின்னுட்டு தாரா வந்து உள்ள போனதும் இந்த பக்கம் பூங்குன்றமும் செண்பகவல்லியும் நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ மாடியில போய் மாறி என்ன பண்றாங்கன்னா, பூங்குன்றமுக்கு போன் போட்டு, என்ன சார், இவங்க தாராத்து தான் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் மாற மாதிரி அவங்க பதில் சொன்னாங்களா அப்படின்னதும், என்னால சரியா யூகிக்க முடியவே இல்லை மாறி, நான் உனக்கே நல்லா தெரியும், நல்லா தோண்டக்கூடிய இடத்தெல்லாம் தோண்டி பார்த்தேன், அது தாரா இல்லாம போயிட்டாங்க, கண்டிப்பா இவங்க தாராவா இருக்க வாய்ப்பில்லை மாறி, இருந்தாலும் கண்டிப்பா நான் விசாரணை பண்ணிட்டு உங்களுக்கு போன் அடிக்கிறேன் அப்படின்னுட்டு பூங்குன்ற போனை வச்சிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம செண்பகவல்லி வந்து, இங்க பாருங்க சார், தாராவை நான் அடிக்கடி பார்த்திருக்கேன், எப்பவுமே தாரா ரொம்ப கோபமாவும் அகங்காரமும் உடையவளாவும் தான் இருப்பா, அவ கண்ணுல எப்பவுமே நான் கோபத்தை தான் பார்த்திருக்கேன், ஆனா இப்போ வந்திருக்கிற அம்மா அப்படியே சாந்தமா ஒரு அமைதியா தெரியற மாதிரி இருக்கு, எனக்கு என்னமோ கண்டிப்பா இது தாராவா இருக்க வாய்ப்பே இல்லை, ஒருவேளை அவங்க தாராவா நடிக்க வந்திருந்தாலும் இவ்வளவு சரியா பதில் சொல்லிருக்க வாய்ப்பே இல்லையா அப்படின்னு போது, ஆமா மேடம், எனக்கும் அதான் சந்தேகமா இருக்கு அப்படின்னுட்டு பூங்குன்ற என்ன பண்றாங்கன்னா, ஒருத்தங்களுக்கு போன் அடிச்சு எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு, நான் ஒரு போட்டோ அனுப்புறேன், அவங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னதும் அவங்களோட ஃப்ரெண்டும் வந்து போட்டோ பார்த்துட்டு, இதெல்லாம் ஒரு ஹெல்ப்பா கேட்கணுமா, கண்டிப்பா பண்றேன், ஆமா இதுக்கு இவங்க யாரு அப்படின்னதும் உடனே பூங்குன்ற விஷயத்த சொல்றாங்க. இங்க பாரு, இவங்க மாதிரி ஒருத்தங்க இருந்தாங்க, ஆனா இப்போ அவங்க இல்லை, அவங்கள புதைச்ச இடத்துல கூட பார்த்தோம், ஆனா அவங்க அங்க இருக்காங்க, இவங்களுக்கு எதிர்ப்பான எல்லா ஆதாரமும் அவங்களுக்கு சார்பாவே இருக்கு, ஆனா இவங்க இல்லைன்னு மாதிரி தான் தோணுது, ஆனா இல்லாம போனவங்க மாதிரியே அச்சியசலா இவங்களும் இருக்காங்க, உண்மையிலேயே இவங்க பேரு மாயாதானா இல்ல தாராங்கிற அவங்க தான் நடிக்க வந்திருக்காங்களான்னு சந்தேகமா இருக்கு, அதனால நீங்க தான் பார்த்து சொல்லணும் அப்படின்னதும், கண்டிப்பா நான் விசாரிச்சு சொல்றேன் அப்படின்னுட்டு அந்த போனை வச்சிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா அதுக்கப்புறமா சரிப்பாங்க பார்க்கலாம் அப்படின்ட்டு பூங்குன்றமும் செண்பகவல்லியம்மாவும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மாறி ரொம்ப குழப்பமா இருந்துட்டு இருக்காங்க. என்ன இது ஒன்றும் புரியலையே, சரி அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு நாம எடுத்துக்கொண்டு கொடுக்கலாம் அப்படின்னுட்டு மாறி என்ன பண்றாங்கன்னா, நம்ம தாராவுக்கு என்னென்ன சாப்பாடு எல்லாம் பிடிக்குமோ அத்தனை டிஷ்ஷையும் பண்ணிட்டு நேரா தாரா ரூமுக்கு எல்லாரும் போறாங்க. அப்போ அந்த இடத்துல தாரா, என்னப்பா இப்போ வந்தவங்களும் என்ன சோதிச்சுட்டு போறாங்க, நீங்களும் நான் தாராவா இல்ல மாயாவான்னு சோதிக்க வந்திருக்கீங்களா, இங்க பாருங்க, இந்த வீட்டுல இதுக்கு முன்னாடி இருந்த தாரா நல்லது செஞ்சாங்களா இல்ல கெட்டது செஞ்சாங்களான்னு எனக்கு தெரியலப்பா, ஆனா நான் இப்பவும் சொல்றேன், சத்தியமா நான் வந்து தாரா கிடையாது, என் பேரு வந்து மாயா அப்படின்னுட்டு
உடனே நம்ம தாரா அமைதியா இருந்துட்டு இருக்காங்க. சரி, நாங்க ஒன்றும் அதுக்கு வரலமா, உங்களுக்கு சாப்பாடு தான் கொண்டு வந்தேன், என்னமா சொல்ற, எனக்காகவா இவ்வளோ சாப்பாடு கொண்டு வந்தேன் அப்படின்னு மாயா கேட்டதும் ஆமா ஆமா சாப்பிடுங்க அப்படின்னு மாறி சொல்றாங்க. இல்லம்மா, நான் இப்படி ஆசைப்பட்டதெல்லாம் சாப்பிட்டதே கிடையாது, எனக்கு பாலும் பழமும் இருந்தா போதும் அப்படின்னதும் மாறி ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. அதுக்கப்புறமா அங்க வந்திருக்கிற எல்லாருக்குமே தாரா விபூதி வச்சு விட்டுட்டு உடனே மாறிக்கு விபூதி வச்சு விடலான்னு போறாங்க. உடனே மாறி என்ன பண்றாங்கன்னா தடுத்து நிறுத்திட்டு அவங்க கையாலேயே எடுத்து தனக்கு விபூதி வச்சு விட்டுறாங்க. இதை பார்த்து தாராவும் சிரிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம மாறி எல்லாருமே குழம்பி போய் இருக்காங்க. என்ன இவங்க இப்படி சாந்த ரூபமா நடந்துட்டு இருக்காங்க, கண்டிப்பா தாரா அத்திக்கிட்டே இருக்கிற ஒரு சின்ன குணமும் கூட இவங்க கிட்ட இல்லையே மாறி, எனக்கு என்னமோ கண்டிப்பா இது தாரா அத்தியா இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஹாசினி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம மாறி எனக்கு இப்பவும் சந்தேகமா இருக்கு, ஏன்னா கண்டிப்பா அவங்க நடிக்கிறதுல கில்லாடி. ஆமா மாறி, நீ சொல்றது சரிதான் அப்படின்னு ஹாசினி சொல்றாங்க. நடிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய லிஸ்ட் போட்டு நடிச்சு நம்ம எல்லாரையும் ஏமாத்தலாம்ல, அதான் எனக்கு இப்ப வரைக்கும் அவங்க மேல சந்தேகமாவே இருக்கு அப்படின்னு மாறி ஒரு பக்கம் குழப்பத்துல இருக்காங்க. எப்படியாச்சு இவங்க தாராத்தியா இல்லையான்னு நாம கண்டுபிடிச்சே ஆகணுங்கிற மாதிரி இவங்க ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சு